Hi friends, welcome to Jo's Kitchen. நீங்க இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். ஹெல்த்தியான சிறுநீரகம் வேணுமா? அப்ப இந்த 4 பழங்களை சாப்பிடுங்க, கிட்னி பிரச்சனையே வராது. அப்படி என்னென்ன 4 பழங்கள் அப்படின்னு தெரியணுமா? அப்ப வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சிறுநீரக செயல்பாட்டை பராமரிக்கிறதுக்கும் நமது உடல்ல இருக்குல்ல அந்த முக்கியமான உறுப்புகளுக்கு சேதம் ஏற்படுறதை தடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சிறுநீரகத்தை பாதுகாக்கக்கூடிய 4 பழங்களை எடுத்துக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க சிறுநீரக ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துறப்ப விட்டமின் சி, விட்டமின் கே நிறைந்த பழங்களை தான் நீங்க தேர்ந்தெடுக்கணும். சிறுநீரகத்தின் எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்குள்ள அந்த பாஸ்பரஸ், சோடியம் இதெல்லாம் குறைவா இருக்கக்கூடிய பழங்களை தேர்ந்தெடுக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மாதுளை, ஸ்ட்ராபெரி, அவுரி நெல்லி, செர்ரி, ஆப்பிள், சிட்ரஸ் பழங்கள்லாம் சிறுநீரக ஆரோக்கியத்துக்கு சிறந்த பழங்கள் அப்படின்னு ஆயுர்வேத மருத்துவத்தில் கூட தெரிவிக்கிறாங்க. கிட்னியை பாதுகாக்கிறதுல மாதுளை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மாதுளையில் நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்குது. இது நமது உடல்ல ஏற்படுள்ள அந்த வீக்கத்தை குறைக்க உதவுது. அது மட்டும் இல்லாமல் இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கிறதுக்கும் கொழுப்பை குறைக்கிறதுக்கும் இதய ஆரோக்கியத்துக்கும் கூட மாதுளம்பழம் தான் சிறந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். மாதுளம்பழத்தில் பொட்டாசியம் அதிகம். அது மட்டும் இல்லாமல் பாஸ்பரஸ், சோடியம்லாம் குறைவாக இருக்குது. இதனால மாதுளம்பழம் சிறுநீரக ஆரோக்கியத்துக்கு ஏற்ற ஒரு ஃப்ரூட் அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் துவர்ப்பும் கசப்பும் கலந்த ஒரு சுவை இருக்குல்ல, இது சுத்திகரிப்பு தரத்தை கொண்டிருக்கிறதுனால திசுக்களுக்கு கூட இந்த மாதுளம்பழம் ரொம்ப நல்லது. சிறுநீரகத்தை பாதுகாக்கிறதுல பெர்ரி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பெர்ரி சிறுநீரக ஆரோக்கியத்துக்கு ஒரு சிறந்த ஃப்ரூட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த பெர்ரியில் சோடியமும் பாஸ்பரஸும் குறைவாக இருக்குது. இது திசுக்களை இறுக்கமாக வச்சுக்கிறதுலையும் கெட்ட நீர் இருக்குல்ல அது தக்க வைக்கிறத குறைக்கிறதுக்கும் உதவுது. ஸ்ட்ராபெரி, பிளாக்பெரி, அகாய்பெரி இது மாதிரியான பழங்களில் விட்டமின் சி, மாங்கனீசு, போலேட், பொட்டாசியம் மற்றும் எதிர்ப்பு சக்திகளோட வளமான மூலமாக இருக்குது. அதனால கலோரிகளும் குறைவாக இருக்கு. ஆனால் நார்ச்சத்து நிறைய இருக்கிறதுனால நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன கப்பில் இந்த பெர்ரி பழங்களை எடுத்துக்கிறது நல்லது. பருவ காலங்கள் இருக்கிறப்ப இந்த பெர்ரி பழங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வருடம் முழுவதும் உங்களோட கிட்னி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். கிட்னியை ஆரோக்கியமாக பாதுகாக்கிறதுல ஆப்பிள் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஆப்பிளில் பொட்டாசியமும் பாஸ்பரஸும் குறைவாக இருக்குது. இது சிறுநீரக ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ஆரோக்கியமானது தான். உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தால் கூட ஆப்பிளை சாப்பிடலாம். ஏன்னா ஆப்பிளில் விட்டமின் சியும் நார்ச்சத்தும் இருக்கிறதுனால மலச்சிக்கலுக்கும் நல்லது. கிட்னியை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் ஆப்பிள் ஒரு சிறந்த ஃப்ரூட்டாக இருக்கும். அதனால சீசன் டைமில் ஆப்பிள் கிடைக்கிறப்ப சாப்பிட்டுட்டிங்கன்னா உங்களோட கிட்னி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். சிறுநீரகத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல சிட்ரஸ் பழங்கள் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஆரஞ்சு, எலுமிச்சை, திராட்சை இது மாதிரியான சிட்ரஸ் பழங்கள்லாம் சிறுநீரகத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விட்டமின் சி இதில் அதிகமாக இருக்கிறதுனால இது சிறுநீரகத்துக்கு பெஸ்ட் ஃப்ரூட் அப்படின்னு கூட சொல்லலாம். சிறுநீரகத்தில் கற்கள் உருவாகும்ல அதை தடுக்கிறதுக்கு கூட இந்த சிட்ரஸ் பழங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மள பல பேர் காலையில் வெறும் வயிற்றுல வெதுவெதுப்பான தண்ணியில் எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு குடிக்கிறது வழக்கம். இது செரிமான அமைப்பு, அது மட்டும் இல்லாமல் சிறுநீர் பாதையில் இருக்குள்ள அந்த நச்சுக்கள், செரிக்கப்படாத கழிவுகள் எல்லாம் சுத்தப்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிறுநீரகத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிட்ரஸ் பழங்களை எடுத்துக்கிறது நல்லது. வேற என்னென்ன பழங்கள்லாம் சிறுநீரக ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு நல்லது அப்படின்னு பார்க்கலாம். பேரிக்காய், தர்பூசணி, செர்ரி, திராட்சை, அன்னாசி இந்த பழங்கள்லாம் சிறுநீரக ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அன்னாசி பழத்தில் இருக்கக்கூடியது சிறுநீரக கற்களை கரைக்க உதவக்கூடிய செரிமான நொதியான புரோமைலைன் அப்படிங்கிறது இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அன்னாசி பழம் விட்டமின் சியோட நல்ல மூலமாகவும் இருக்குது. இந்த பழங்களெல்லாம் நீங்கள் சீசன் டைமில் எடுத்துக்கிறப்ப உங்களோட சிறுநீரக ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கலாம். குறிப்பு: அவகேடால
பொட்டாசியம் அதிகம் இருக்குது. அதனால உங்களுக்கு ஏதாவது சிறுநீரக பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அவகேடா சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதை சாப்பிட்றது நல்லது. சிறுநீரக நோய்கள் எதுவும் உங்களுக்கு இல்லை அப்படின்னா மட்டும் ஆரோக்கியமான கொழுப்பு, நார்ச்சத்து, நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்ட பழமாக இது இருக்கிறதுனால இந்த அவகேடாவை சாப்பிடலாம். சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க அவகேடாவை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அப்படியே சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு எடுத்துக்கிறது நல்லது. இந்த வீடியோவில் என்னென்ன பழங்கள் எல்லாம் சாப்பிட்டா உங்களோட சிறுநீரகத்தை ஹெல்த்தியாக வச்சுக்கலாம் அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.